ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு சேனல் கொரோனா லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவருமே நலமுடன் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைய விளாக் வெற்றிலை தீபம் எல்லா நாட்களையும் போடலாமான்ற பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவை பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இது மாதிரி எல்லா நாள்லேயும் வெற்றிலை தீபம் போடலாமா, எனக்கு தெரியல சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வெற்றிலை தீபத்தை எல்லா நாட்களிலும் போடலாமான்னா இது பரிகார வழிபாடு. பொதுவாக செவ்வாய்க்கிழமையில், செவ்வாய் ஓரையில் அல்லது குறிப்பிட்ட விரத நாட்களில், இந்த சஷ்டி, கிருத்திகை, இப்போ ஆடி கிருத்திகை வருது அந்த நாள், அப்புறம் சுப முகூர்த்த தினம், இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை நினச்சி இந்த வெற்றிலை தீபத்தை போடலாம். எல்லா நாள்லேயும் நம்ம இது போடுறது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க. எல்லா நாட்களையும் அகல் விளக்கு ஏற்றுங்க, வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் ஒருத்தவங்க சொன்னாங்க. ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் இல்லையா? அதாவது கடன் பிரச்சனை தீரணும், திருமண தடைகள்லாம் குழந்தைங்க வீட்டில் இருந்துன்னா திருமணம் ஆகாமல் இருந்தால் அந்த தடைகள் நீங்கணும், இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம முருகப்பெருமான்கிட்ட அந்த கோரிக்கைகளை வச்சு நம்ம இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றுறோம். அது டெய்லியும் வெற்றிலை தீபம் போட்டனால நமக்கும் டைமும் இருக்காது, நமக்கும் என்னமோ போல் இருக்கும் டெய்லி வெற்றிலை தீபம் போடுறது. அதனால் சிறப்பான நாட்களில் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் கண்டிப்பாக போடலாம். நாளைக்கு ஆடி கிருத்திகை வருது இல்லையா? அந்த நாளில் செவ்வாய்க்கிழமையில் போட முடியல, செவ்வாய் உரையில் என்னால் செய்ய முடியல அப்படின்றவங்க நாளைக்கு முருகப்பெருமானை நினைத்து கண்டிப்பாக இந்த தீபம் கண்டிப்பாக போடுங்க. ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானை நினைத்து வெற்றிலை தீபம் ஏற்றினா மிக மிக ரொம்ப சிறப்பு, ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த வெற்றிலை தீபத்தை கண்டிப்பாக போடுங்க. அதே போல் வெற்றிலை தீபம் போடுறதுனா எத்தனை வெற்றிலை போடணுன்னு கேட்குறீங்க. அது வெற்றிலை தீபம் நம்ம 1, 3 அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக போடக்கூடாதான். ஏன்னா எப்பயுமே வீட்டில் எதாவது விசேஷங்கள் செஞ்சாலும், நம்மளை மங்கள காரியங்கள் எது பண்ணாலும் வெற்றிலை நம்ம ஜோடியாக தான் வச்சு தருவோம் இல்லையா? 2, 4 அந்த மாதிரி தான் வச்சு கொடுப்போம். அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்துக்குரிய வெற்றிலையை நம்ம 1, 3 அந்த மாதிரி வச்சு ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சில அதாவது என்ன சொல்கிறேன்னா, கெட்ட விசேஷங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு சில இடத்துங்களை தருவாங்க. ஒற்றைப்படையில் நீங்கள் விளக்கேற்றணும், ஒரு தெய்வீக அருள் பெறணும், முருகனுடைய அருள் பெறணும், நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் சரியாகணும், நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும், குடும்பத்தில் அமைதி, செல்வம், எல்லாமே சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டும்பொழுது ஏன் நம்ம ஒற்றைப்படையில் வச்சு ஏற்றுறோம்? நம்ம ஒரு இரட்டைப்படையாகவே 2, 4, 6 அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில் வச்சு ஏற்றுங்க. நம்மளுடைய சாஸ்திரப்படி மங்கள நிகழ்வுகள் அனைத்துக்குமே இரட்டைப்படையில் தான் வெற்றிலை வச்சு ஏற்றணும், வெற்றிலை வச்சு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம நார்மலாகவே வீட்டில் வெள்ளிக்கிழமையில், செவ்வாய்க்கிழமையில் படைக்கும்போது வெத்தலை பாக்கு வாங்கும்போது 2 வெற்றிலை தான் வாங்கி வச்சு படைப்போம் இல்லையா? அதே போல் நம்ம நீங்கள் 6 தான் வாங்கணும், இல்லை 2 கூட வாங்கி விளக்கேற்றலாம். இரட்டைப்படையில் எண்ணிக்கை இருந்து நம்ம விளக்கேற்றினா அவ்வளவும் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். விளக்கில் ஏற்றக்கூடிய அந்த திரியினுடைய பலன்களும் சொல்கிறாங்க. அதை வெள்ளை திரியில் ஏற்றினோம்னா அமைதி தரும், நம்ம பாவங்கள்லாம் விலகும், புகழும் ஞானமும் பெருகுன்றாங்க. சிவப்பு திரி போட்டு ஏற்றினோம்னா நம்ம வீட்டில் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க யாராக இருந்தாங்கன்னா அந்த திருமண தடையை நீக்கும், கணவன் மனைவிக்குள்ளே அன்பு பெருகும், தைரியம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சள் கலர்னால் நமக்கு மங்களம் தரும், குரு அருள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம வாசலில் வைக்கக்கூடிய ஒரு பூ இந்த செவ்வந்தி பூ மஞ்சள் கலரில் இருந்தோன்னா கண்டிப்பாக குரு அங்கே இருப்பதாக ஐதீகம்னு சொல்கிறாங்க. பச்சை கலர் திரியில் நம்ம விளக்கேற்றணும்னா நம்மளுடைய வியாபாரம், தொழில் செஞ்சாலும் நல்ல லாபம் தரும்னு சொல்கிறாங்க. கல்வி வளர்ச்சி மேன்மை அடையுன்றாங்க. அதனால தான் நம்ம திருவெண்காட்டில் புதன் பகவானுக்கு பச்சை கலர் திரியில் விளக்கேற்றுறோம். நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ, என்ன சங்கடங்கள் இருக்கோ, அந்த சங்கடங்களுக்குரிய திரிகளை நம்ம தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி இரட்டைப்படையில் வெற்றிலையை தேர்ந்தெடுத்து நம்ம விளக்கேற்றணும். நம்ம பிரச்சனைகள் அனைத்துமே கண்டிப்பாக போகும். இதில் நம்ம நல்லெண்ணெயும் ஊற்றலாம், நெய் தீபமும் நம்ம ஏற்றலாம். ஏற்றிட்டு சரவண பவ மந்திரமும் சொல்லலாம், கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், திருப்புகழ் படிக்கலாம். திருப்புகழ் முத்தை தருன்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் பாடிய பாடல் இருக்குது, அதை படிக்கலாம். ஆன்மீக நூல்கள் நிறைய இருக்குது. நமக்கு நேரத்தையும் நம்மளுடைய வேலைகளையும் பொறுத்து நம்ம இந்த வழிபாடை கண்டிப்பாக செய்யலாம். டவுட் கேட்ட என்னுடைய ஃப்ரெண்டுக்கு இதை ஃபோன் மூலமா கூட நான் சொல்லியிருக்கலாம், இல்லை இது எல்லாருக்குமே தெரியட்டும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரையிலுமே நான் வெற்றிலை தீபம் போடுறதுக்கூடிய சூழ்நிலை இல்லைங்க, எனக்கு டைமும் இல்லை, ஆனால் போடணும் ஆசையாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆடி கிருத்திகையில் நம்முடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அனைத்துமே சரியாகணும்னு, நாம் நினச்ச நல்ல காரியங்கள் யாவுமே தடையில்லாமல் நமக்கு நடக்கணும்னு மனதார முருகப்பெருமானை வேண்டிக்கின்னு இந்த பரிகார தீபத்தை கண்டிப்பாக வெற்றிலை தீபத்தை ஏற்றுங்க. எப்பொழுதுமே எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களுமே நிலையானது கிடையாது, எல்லாமே கடந்து போகின்ற மனப்பான்மையோடு எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.
என்னுடைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடியுது. இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம கொரோனா லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் ஆடி கிருத்திகை நல்வாழ்த்துக்கள்.